இந்த வீடியோல வந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி எலெக்ஷன் அது நவம்பர் தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு மாதிரி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகைகளையும் நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா இப்போ லேட்டஸ்டா ஒரு வாரமா நடந்த என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஒபாமாவின் திரைமறைவு வேலைகள் அப்படிங்கிறத பத்தி நான் விளக்கமா சொல்லியிருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா அதனுடைய கல்மினேஷன் பாயிண்ட் முடிவுரை மாதிரி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஜோ பைடன் இப்ப இருக்கிற ஜனாதிபதி என்ன பண்ணிட்டாருனாக்க, அவர் வந்து பொது வெளியில நிறைய வளர்றாரு. ஒரு சரியான முறையில நடந்துக்கல அவரு. அவருடைய ஹெல்த் வயசு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவர் இனிமே வந்து ஜனாதிபதி தேர்தலில் அடுத்த முறை 24 நவம்பருக்கு போட்டிடுறது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை எப்படியாவது வெளியில தள்ளணும்னு பார்த்தாங்க. அந்த வெளியில தள்ளுறது பப்ளிக் ஒப்பீனியனா இருக்கிறது வேற. ஆனா திரைமறைவுல ஒபாமா என்னென்னலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல ப்ரெஷரை போட்டு அதுவும் இந்த ட்ரம்ப் வந்து சுடப்பட்டார் இல்லையா, அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை வந்து த நியூ யூரோப்பியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த நியூ யூரோப்பியன் செய்தித்தாள்ல வந்து காவு வாங்கினது வந்து ஜோ பைடனை வாங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ரெஷர் பண்ணி ஜோ பைடன் வந்து ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்து கொரோனா தொற்று நோய் வந்திருக்கு, பாதிப்பு இருக்கு, நான் அதனால குவாரண்டைனுக்கு தனியா போறேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. ஒதுங்கிட்டு ஒரு 24 மணி நேரத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து வரப்போற ஜனாதிபதி தேர்தல்ல நான் வந்து கலந்துக்க போறது இல்ல, நான் அதுல போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. அந்த மாதிரி அவர் அறிவிச்ச உடனேயே வித்தின் ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற வைஸ் பிரசிடென்டான கமலா ஹாரிஸை நான் வந்து ஜனாதிபதி தேர்தல்ல நிக்கிறதுக்கு ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. இது உடனே ஒரு அதிர்ச்சியிலும் ஒரு அதிர்வுகளை உண்டு பண்ணிருக்கு மக்கள் மத்தியில. அதாவது டெமோக்ராட்டிக் பார்ட்டியை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்க மத்தியில இது ஒரு அதிர்வை உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது என்ன, பல பேர் பலவிதமான ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. சமூக வலைதளங்கள் வந்து அப்படியே ஃப்ளட்டட் வித் நியூஸ் அப்படிங்கிற அந்த மாதிரிதான் மெசேஜஸ்ங்கிற மாதிரி ஆயிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது என்னென்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரித்திரத்துல வந்து இவரை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதாவது டெமோக்ராட்ஸ்ல வந்து ஒரு குழு இருக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழுவுல இருக்கிறவங்கள வந்து கிட்டத்தட்ட 3896 பேர் ஜோ பைடனை டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்னு சொல்லி அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே பொசிஷன் தான் நாளைக்கு கமலா ஹாரிஸுக்கு வரும். அவங்க எவ்வளவு தேவை அப்படின்னா 1976 பேர் இருந்தா போதும். அந்த அளவுக்கு வந்து அப்ரூவல் இருந்துச்சுனாக்கா அவர் வந்து ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கு நாமினேஷன் பண்ணுவாங்க. ஜனாதிபதியா ஆயிட மாட்டாரு, அது மக்கள் ஓட்டு போடணும், நாமினேஷன் ஆயிடும் அவருக்கு. அது மாதிரி இத வந்து முன்னாடி இந்த 4 மாசம் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி நான் போட்டியிடுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு அறிவிச்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கு டெமோக்ராட் சப்போர்ட்டர்ஸ், அவங்க ஆதரவாளருக்கு கொடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிண்டன் ஜான்சன் ஒருத்தர் பிரசிடென்டா இருந்தார், அவர் ஜனாதிபதி. அவர் வந்து 1968 வியட்நாம் வார் நடந்தது. அந்த வியட்நாம் வார் ஒயாம சண்டை அந்த இடத்துல. அந்த வியட்நாம் வார் டயத்துல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எலெக்ஷன் வரும்போது நான் 2வது முறையா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட விரும்பல அப்படின்னு சொன்னார். இது மாதிரி 2 பேர் தான் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வேற யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படிங்கிறது அமெரிக்க சரித்திரத்துல செய்யப்பட்டுள்ளது. சரி, இந்த மாதிரி இவங்க செய்யும் போது நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒருவேளை, அதாவது இது நமக்கு தெரியறதுன்றதை விட மக்கள் என்னெல்லாம் பேசுறாங்களோ அந்த மெசேஜ், பல தரவுகள்ல வர செய்திகள், இதெல்லாம் திரட்டி எடுத்து ஒரு புரிதலுக்கு அப்புறமா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஒபாமானுடைய திரைமறைவு வேலைகள் இதுக்கு காரணமா இருக்குமா? ட்ரம்ப் மேல ஷூட் பண்ணாங்களே, அது ஒரு காரணமா இருக்குமா? அதே மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க முடியுமா? மேலும் அவருக்கே நடக்கலாமா, இல்ல வேற யாருக்காவது நடக்கலாமா? இது மாதிரி கலவரங்கள் வருமா? ஏன்னா போன எலெக்ஷன்ல வந்து பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் கலவரம் ரொம்ப தீவிரமா கையில எடுக்கப்பட்டு நடத்தப்பட்டது, அது தெரியும் உங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒபாமா ப்ரோ அந்த குழுக்கள் வந்து பரப்புரைகளும் இது பண்ணியும் ஏதாவது பிரஷர் பண்ணி, எதனால அவர் வந்து தானா விலகினாரா இல்ல அவர் விலக வைக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விக்குறிகள்
பலமாக எழுந்துள்ளது இந்த சிச்சுவேஷன்ல பார்க்கும்போது. இதுதான் நடந்திருக்கு. இதை எல்லாருமே சஸ்பெக்ட் பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த கமலா ஹாரிஸை வந்து நான் பிரசிடென்டியல் கேண்டிடேட்டுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பைடன் சொன்ன வித்தின் 30 மினிட்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொன்ன உடனே கமலா ஹாரிஸ் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பைடனை வானலாவா புகழ்ந்துட்டாங்க. அவர் வந்து நேர்மையானவர், தன்னலமற்றவர், நாட்டுப்பற்றாளர், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது புகழ்ந்து தள்ளி செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் வந்து ஐ வில் அதாவது ஏர்ன் அண்ட் வின் கேண்டிடசி, அதாவது நாமினேஷனை வந்து நான் என்னுடைய திறமையினாலையும் என்னுடைய இதனாலையும் நான் எடுப்பேன், அதுல தேர்வாவேன், அப்படி பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கு தேர்வாவேன் கேண்டிடேட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. அது தப்புறம் இப்ப நிறைய ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதை பின்னாடி பார்க்கலாம். இதை பார்த்த உடனே ஒபாமா அப்புறம் ஹிலரி கிளின்டன், அவங்க முன்னாள் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நான்சி பெலோசி, அதாவது அமெரிக்க காங்கிரஸ்ல இருக்கிற ஸ்பீக்கரா இருந்தாங்க, அவங்க சபாநாயகர் மாதிரி இருந்தாங்க. அவங்க தான் இப்ப இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அந்த தலாய்லாமாவெல்லாம் பார்த்துட்டு, நான்சி பெலோசி. இவங்க எல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னாக்க, கமலா ஹாரிஸை நாங்க வந்து அப்ரூவ் பண்ணல அப்படின்ட்டாங்க. பிரசிடென்டியல் கேண்டிடேட்டா நாங்க வந்து ஒன்னும் அதுக்கு வந்து எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் முதல்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கான நியூஸும் வந்து பேப்பர்கள்ல வந்திருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஒபாமா மட்டும் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னாக்க, கொஞ்சம் தீவிரமாவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா என்ன சொல்லியிருக்காரு, அது படிக்கிறாங்க. I have extraordinary confidence that the leaders of our party, Democratic Party, will be able to create a process from which an outstanding nominee emerges அப்படின்னு ஒபாமா சொல்லியிருக்காரு. அதாவது ஜனநாயக பார்ட்டியின் மேல அதனுடைய குழுக்கள் மேலையும் எனக்கு பரிபூரண நம்பிக்கை என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நாமினேஷன் அனௌன்ஸ் பண்ணாம அந்த இதனுடைய கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆகஸ்ட் 19 2024 சிகாகோ நகர்ல நடக்க இருக்கு. டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட கன்வென்ஷன் அப்படின்னு கான்க்ளேவ் அப்படின்னுவாங்க. அதுலதான் வந்து இதை பத்தி முடிவு பண்ணணும். அப்ப வந்து அந்த குழுக்கள் வந்து ஒரு திறமையான நல்ல தகுதியான ஆளை வந்து அமெரிக்க ஜனாதிபதி கேண்டிடேட்டாக்க எடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமலா ஹாரிஸை அப்ரூவ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. நான் இப்ப அப்ரூவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்திருக்கோம். அதாவது கமலா ஹாரிஸை வந்து அவங்க கருப்பர் இனம் அப்படின்னு இருந்தா கூட அவங்கள ஒதுக்கினா எங்க வந்து அந்த சோகால்டு ரேஷியல் இது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இன பாகுபாடுகள்லாம் வந்து அதற்கு விமர்சிக்கப்படும் அப்படிங்கிறதுனால மிஷல் ஒபாமாவை தன்னுடைய மனைவியையே ப்ரப்போஸ் பண்றதாக திரைமறைவு வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாருங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் போன வீடியோல. அதுதான் இப்பவும் நடந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்காகத்தான் அவர் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். இது வருது. இதுல வந்து என்ன அப்படின்னாக்க, கமலா ஹாரிஸுக்குமே ஜோ பைடனுடைய ஆதரவாளர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 3896 பேர் இருக்காங்க. அவங்க டெஃபினட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோ பைடன் என்ன சொல்றாரோ கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா 1976 ஓட்டு தான் வேணும், அந்த மாதிரி இருக்கு. அவங்கள நாமினேஷனுக்கு போடுறதுக்கு வசதி ஆயிடும், ஒன்றும் இதுவாயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்ப வந்து துல்சி கபாட் அப்படின்னு ஒரு காங்கிரஸ்னல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது பிரதிநிதி, அவங்க வந்து ஹவாயில இருக்கிறவங்க, அங்கதான் பிறந்து வளர்ந்தவங்க. ஹவாயினுடைய கான்ஸ்டிடியூன்சி இப்ப எப்படி இந்த பாராளுமன்றம் கான்ஸ்டிடியூன்சி சொல்றோமோ அது மாதிரி ஹவாயினுடைய கான்ஸ்டிடியூன்சில இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 21 வயசுலேயே காங்கிரஸ்னல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிருக்காங்க. ரொம்ப யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்கள பத்தி ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். என்னன்னா, அவங்க வந்து இந்த இந்தியால வந்து அந்த துளசி அப்படிங்கிறது தான் துல்சி அப்படின்னு, கொஞ்சம் நார்த்ல எல்லாமே அந்த கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். அந்த துல்சி கபாட் அவங்க ஃபுல் நேம். அந்த துல்சிங்கிற பேரை வச்சுட்டு அவர் இந்திய வம்சாவளி அது இதுன்னு அவங்களே ஓப்பனா சொல்றாங்க, நான் இந்திய வம்சாவளி எல்லாம் கிடையாது, ஹவாயில இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன் சொல்ற, அதாவது இந்த செவ்விந்தியர்கள் இருந்தாங்கன்னு சொல்றாங்களா, அந்த நேட்டிவ் ஹவாய் வந்து அமெரிக்காவை விட்டு கொஞ்சம் தொலை தூரத்துல பசிபிக் கடல்ல இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், ரொம்ப அருமையான ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கலாச்சாரமே டிஃபரெண்டா இருக்கும். அந்த வம்சாவளியை சேர்ந்தவன். எங்க அப்பா வந்து கத்தலிக் கிறிஸ்டியன், எங்க அம்மா வந்து அவங்களும் கத்தலிக் கிறிஸ்டியன் தான். ஆனா அவங்க வந்து இந்து மதத்தை தழுவிட்டாங்க. அதே மாதிரி நானும் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வழியில இந்து மதத்தை தழுவிட்டு இந்துவா இருக்கேன், வாழறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அது ஒண்ணுதானே தவிர இவங்க உடனே இங்க நம்ம இந்தியாவில எல்லாமே ஒரு 10 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அவங்க இந்திய வம்சாவளி இந்தியர் தான் இப்ப இனிமே அமெரிக்க ஜனாதிபதி. அவங்க 2020 வந்து அவங்க அமெரிக்க ஜனாதிபதிக்கு கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த உள்ளடி வேலைகள்லாம் எப்பவுமே நிறைய நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே அந்த சில வேலைகள் நடக்கும். அதை நம்ம ரொம்ப பிரஸ்தாபிச்சு சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து
அவங்களுடைய கேண்டிடேசி வந்து அப்ரூவல் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சது. அப்ப அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து இதுல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெர்னி சாண்டர்ஸ்னு ஒருத்தரை சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜோ பைடனே சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி வந்து அப்புறம் ஜனாதிபதி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பல நிகழ்வுகளை பார்த்து அவங்களுக்கு சலிச்சு போய் என்ன பண்ணிட்டாங்க, நான் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க, இன்னும் ரெப்ரசன்டேட்டிவா இருக்காங்க. அமெரிக்காவினுடைய ராணுவத்துல வந்து அவங்க ஒரு நல்ல பதவியில இருக்காங்க. அது 2001 இருந்து 4ல இருந்து இன்னி வரைக்கும் இருக்காங்க. 20 வருஷமா நல்ல வேலையில தான் இருக்காங்க. அமெரிக்க ராணுவத்துல ஒரு வெட்டரன் மாதிரி இருக்காங்க. ஒரு பெரிய நல்ல கேப்டன் அந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல இருக்காங்க அவங்க. அது வேற ஒரு நம்ம பாக்குறோம். சரி, இவங்க வந்து இந்த ஒபாமாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு படிச்சிடும். அவங்களுடைய எக்ஸ் தளத்துல என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னு இருப்பாங்க. பைடன் இஸ் அவுட், கமலா இஸ் இன். Don't be fooled. Politics won't change. Just like Biden wasn't the one calling the shots, Kamala Harris won't be either. She is the new figurehead of the deep state and the maid servant of Hillary Clinton, queen of the cabal of warmongers. They will continue their efforts to engulf the world in war and taking away our liberty. எப்பேற்பட்ட வார்த்தை, கடுமையான சொற்கள். என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒபாமா பேர் மட்டும் தான் சொல்லல, ஆனா ஒபாமாவை குறிப்பிட்டு எதிர்கருத்து உடையவங்க அந்த மாதிரி பாத்துக்கோங்க. இந்த மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி ஜோ பைடன் வந்து ஒரு பொம்மை மாதிரி இருந்து டீப் ஸ்டேட், சிஐஏ இவங்கெல்லாம் ஆட்டி படைச்சாங்களோ அந்த மாதிரிதான் கமலா ஹாரிஸ் வர போறாங்க. நம்ம என்னத்துக்கு இதை பத்தி பெருசா என்னமோ அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு கிடக்கணும். எல்லாருமே அதுவும் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த குயின் ஆஃப் கேபல் அப்படின்றாங்க. யார? ஹிலரி கிளின்டனை சொல்றாங்க. இதைத்தான் நான் போன வீடியோல நிறைய தடவை சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அந்த மாதிரி சொன்னதோட இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் ஆல் வார் மாங்கர்ஸ். போருக்காக இங்க போரு அங்க போருன்னு போன வீடியோல கூட சொன்னேன். அந்த இவர் வந்து கெனடி, ராபர்ட் எஃப் கெனடி சொன்னார்ல, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எப்ப பார்த்தாலும் போர் மூலம் செய்வாங்க, தன்னுடைய ஆயுதங்களை விற்பாங்க, தன்னுடைய பெனிஃபிட்டுக்கு தான் எல்லாமே செய்வாங்கன்னு. அதே வார்த்தையை தான் இப்ப துல்சி கபார்டு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸ் இவங்க. ஃபாக்ஸ் நியூஸ்ல இவங்களுடைய டிபேட், இவங்களுடைய சொற்பொழிவுகள் எல்லாமே மிக பிரபலம். நீங்க ஃபாக்ஸ் நியூஸை எடுத்து யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னாக்க, துல்சி கபார்டு இன் ஃபாக்ஸ் நியூஸ் டிபேட் அப்படின்னு பார்த்து இதன் போட்டி சொற்பொழிவு போட்டீங்கன்னாக்கா டெஃபினட்டா அருமையான பேசக்கூடியவங்க, நல்ல புத்திசாலி இருக்கான ஆளு இவங்க. சோ இவங்க இந்த மாதிரி பேசிருக்கிறது வந்து ஒரு இதுதான். அதாவது என்ன சொல்றது அப்படின்னாக்க, டொனால்ட் ட்ரம்ப் வந்து சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பொது பப்ளிக் இது மாதிரி மீட்டிங் மாதிரி இருக்கு. அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பாருங்க, இதை விட போல்டான ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் கொடுத்ததே இல்லை அப்படின்னு வந்து அங்க இருக்கிற ஊடகங்கள்லயே சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்காருனாக்க, we want our hostages back and they better be back before I assume the office or you will be paying a very heavy price அப்படிங்கிறாரு. இது யாரை பத்தி? ஹோஸ்டேஜஸா இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலிஸ ஹோஸ்டேஜஸா ஹமாஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க. ட்ரம்ப் ஓப்பன் பப்ளிக் மீட்டிங்ல சொல்றாரு, அவங்களெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் திருப்பி அனுப்ப முடியுமோ அனுப்பிடு. நான் வந்து ஆபீஸ்க்கு போறேன், அதாவது எந்த ஆபீஸ், பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, நான் பிரசிடென்ட் ஆனது வரைக்கும் நீ பண்ணல அப்படின்னா மிக மிக பெரிய மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே கூட்டம் வந்து ஆர்ப்பரிச்சு அவரை சப்போர்ட் பண்றாங்க ட்ரம்ப். we want our people back அப்படின்னு கத்துறாங்க எல்லாரும். அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இதெல்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி கலக்கமா தான் இருந்தது. இப்பேற்பட்ட இதற்கு அகேன்ஸ்டா பேச முடியுமான்னு பேசியிருக்காரு அவர் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்ப கமலா ஹாரிஸுக்கும் மிச்சைல் ஒபாமாவுக்கும் தான் போட்டி நடக்க போகுது. யார வந்து டெமோக்ராட்ஸுடைய கான்க்ளேவ்ல ஜனாதிபதி கேண்டிடேட்டா இது நியமனம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம நாமினேஷன் அது எப்படி பண்ண போறாங்கன்றத பார்க்க போறோம். நம்ம இதுக்கு நடுவுல கமலா ஹாரிஸனுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் மிக தீவிரமாக கையில என்ன எடுத்திருக்காங்கன்னா, 24/7 போன் பண்றது, போய் நேரம் பாக்குறது, இந்த டெமோக்ராட்டிக் ஆதரவாளர்களையும் அந்த கான்க்ளேவ்க்கு வர வேண்டிய முக்கியமான நபர்கள் யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்கள எல்லாரையும் நேரம் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, போன்ல கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, நான் ஸ்டாப்பா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதனால அப்படின்னா, கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு நீங்க கொடுக்கணும். கடைசி நிமிஷத்துல, ஏன்னா ஆகஸ்ட் 19க்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் இருக்கு இன்னும். கடைசி நிமிஷத்துல வந்து கமலா ஹாரிஸை ஒதுக்கிட்டு வேற யாராவது, வேற யாரு, மிச்சைல் ஒபாமா கூட இருக்கலாம்,
அவங்கள நீங்க வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா வந்துடக்கூடாது, இவங்க தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டாப்பா வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆரம்பத்துல கிளின்டன், நான்சி பெலோசி, பில் கிளின்டன் இவங்கெல்லாம் எதிர்த்தாங்க இல்லையா ஒபாமாவை தவிர. இப்ப அந்த கூட்டம் என்ன பண்ணிச்சுனாக்க, சமீபத்துல லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நாங்களும் வந்து கமலா ஹாரிஸுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கு பின்னணியில என்ன மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும், இல்ல யூகங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒருவேளை வந்து மிஷல் ஒபாமாவை வந்துட்டால் அந்த குழு இருக்கு இல்லையா, அதாவது நான் சொன்ன அந்த கேபல் குழு, டெமோக்ராட்டிக்ல ஒரு டாப் டீப் ஸ்டேட்டோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து ஹிலரி கிளின்டனும் சரி, பில் கிளின்டனும் சரி, நான்சி பெலோசி இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் நினைச்சிருக்கலாம்னா, ஒபாமா வந்து இந்த ஹோல் ஐடியா, அதாவது பிரசிடென்ட், அதுக்கப்புறம் அதை சார்ந்த பல நிகழ்வுகள் உலகத்துல நடக்கக்கூடியவை எல்லாத்தையுமே தான் கடத்தி சென்று விடுவார். அதப்ப வந்து நம்மளுடைய நிலைமை வந்து ஒதுக்கப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி டம்ப் அப்படிங்கிறாங்களா, அந்த மாதிரி ஆக்கி டம்மி ஆகிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால ஒபாமாவுடைய ஒய்ஃப் மிஷல் ஒபாமாவை தவிர்த்து கமலா ஹாரிஸே பெட்டர், அவங்கள நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி ஜோ பைடனை செஞ்சோமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. பட் இங்க வந்து ஒரு கேள்விக்குறி என்ன எழுது மக்கள் எல்லாருக்குமே, ட்ரம்ப்னுடைய ரேட்டிங் மிக உயர்ந்த அளவுல இருக்கே, எப்படி டிபீட் பண்ண முடியுமா? சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பரப்புரை வரலாம், மாற்றங்கள் நிகழலாம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதான். நம்ம கடைசியில என்ன பார்க்க முடியுது அப்படின்னா, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல்ல ஓப்பனா நமக்கு கண் முன்னாடி தெரியறது வந்து கமலா ஹாரிஸ். அவங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு இருக்கு இந்த காங்கிரஸ்னல் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது ஏபி அப்படிங்கிற, அதாவது அசோசியேட்டட் பிரஸ், அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததை வந்து ஒபாமா திரைமறைவு வேலையில வந்து யாரை முன்னிறுத்துவாங்க அப்படின்னா, அவருடைய ஒய்ஃபான மிஷல் ஒபாமாவை முன்னிறுத்துறதாகவும் பேச்சு அடிபடுது. இப்போ நம்ம 2 பேர் காம்படிஷன்ல இருக்கிறதா நமக்கு இந்த என்னென்ன நடவடிக்கைகள்லாம் இருக்கோ அதன் மூலமா தெரிய வந்தாலும், டார்க் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது நபராக வரலாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அந்த 3வது நபர் யாரா இருக்குன்னா, முன்னாள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவங்களா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் 3 பெண்கள் களத்துல இறங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. டார்க் ஹார்ஸ் வருதா வரலையாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை அதுக்கு நடுவுலையே கூட வேற மாதிரியான நிகழ்வுகள், டேர்னிங்ஸ், அதாவது அரசியல்ல வந்து எப்ப எந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட் வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதையும் நம்ம பார்க்கலாம். எது வந்தாலும் உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்தரா எல்லா நியூஸையும் கலெக்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.